மற்ற உலக நாடுகளும் இந்தியாவுடைய அடுத்த நகர்வுகளை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இந்தியாவுடைய அடுத்த நகர்வுகள் அடுத்த நடவடிக்கை பதிலடியாக இருக்குமா அல்லது போரை நிறுத்துவதற்கான முயற்சிகள்ல ஈடுபடுமா உள்ளிட்ட ஒரு பல கேள்விகள் இருக்குது. ஏன்னா இந்தியா போன்ற ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஒரு நாட்டுல இந்தியா ஒரு தவறு செய்யும் பொழுது அது ஒரு எதிர்காலத்துல மிகப்பெரிய ஒரு தப்பா மாறிடக்கூடாது அப்படிங்கிறதுல இந்தியா மிக கவனமாக இருக்கிறது. அடுத்த கட்டமாக இந்தியா பதிலடி கொடுப்பதற்கு இன்னும் பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுப்பதற்கு ஏன்னா ஏற்கனவே இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, பாகிஸ்தான் பதிலடிக்கு தாக்கும் பொழுது இந்தியாவும் அதற்கு தக்க பதிலடியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில தற்பொழுது இந்தியா பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய இஸ்லாமாபாத், அதே போல் லாகூர், சியால்கோட், கராச்சி உள்ளிட்ட துறைமுகம் உள்ளிட்ட பல்வேறு இடங்கள்ல நேற்று இரவு இந்தியா தகுந்த பதிலடியை கொடுத்திருக்கிறது. அதையும் மீறி பாகிஸ்தானுடைய எல்லையில தொடர்ந்து அந்த எல்லை கோட்டு பகுதிகளில் பாகிஸ்தான் அத்துமீறி பொதுமக்கள் தங்கியிருக்கக்கூடிய பகுதிகளுக்கு அருகே தாக்குதலை நடத்தியது. தொடர்ந்து இந்தியாவும் அதற்கு தக்க பதிலடியை கொடுத்திருக்கிறது. தொடர்ச்சியாக ஒவ்வொரு வழியாகவுமே, அதாவது வான்வெளி, ஒவ்வொரு வழியாகவே பாகிஸ்தான் இந்தியாவை தாக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளுமே வெற்றிகரமாக முறியடிக்கப்பட்டிருக்கிறது. இந்திய ராணுவம் தகுந்த பதிலடியை கொடுத்திருக்கிறது. ஏன்னா ஒவ்வொரு முறையுமே ஏன்னா அந்த பாகதம் அந்த சம்பவத்திற்கு பிறகாக ஒரு போர் ஒப்பந்தம் என்பது போடப்பட்டது. அந்த ஏப்ரல் 22 பாகதம் பயங்கரவாதிகள் சுற்றுலா பயணிகள் மீது குறிவைத்து நடத்திய தாக்குதல்ல 26 பயணிகள் உயிரிழந்தனர். அதன் பிறகாக இரு நாடுகளுக்கு இடையே ஒரு போர் ஒப்பந்தம் என்பது போடப்பட்டது. அந்த போர் ஒப்பந்தத்தை மீறி பாகிஸ்தான் ஒரு தாக்குதலை நடத்தது. ஒவ்வொரு முறையும் பாகிஸ்தான் தான் அத்துமீறி அந்த போர் ஒப்பந்தத்தை மீறியும் தாக்குதல் என்பது நடக்குது. அதுக்கு தான் இந்தியா தகுந்த பதிலடியை கொடுத்திருக்கிறது. ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகாக அந்த ஆபரேஷன் சிந்தூர் அதிகாலை நடக்குது. காலை 7 மணிக்கு எல்லைக்கோட்டில் பாகிஸ்தான் அத்துமீறி தாக்குதலை நடத்தது. அப்போது காலையில 5 பேர் இறக்குறாங்க. ஒட்டுமொத்தமா தற்பொழுது வரை 15 இந்தியர்கள், அதாவது ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகாக எல்லைக்கோட்டு பகுதிகளில் பாகிஸ்தான் அத்துமீறி நடத்திய தாக்குதல்ல 15 இந்தியர்களும் ஒரு இந்திய ராணுவ வீரர் 43 சிவிலியன்ஸ் மருத்துவமனையில படுகாயங்களோடு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில இந்த பிரச்சனை, அதாவது ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகாக வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி கூட அவர் குறிப்பிட்டு பேசியதாவது, பிரச்சனையை பாகிஸ்தான் தான் பெருசாக்குது, இந்தியா பதிலடி மட்டும்தான் தந்துட்டு இருக்கு. மசூர் அசார் உள்ளிட்ட ஏராளமான பயங்கரவாதிகளுக்கு பாகிஸ்தான் தஞ்சம் கொடுத்திருக்கு அப்படின்னு ஒரு குறிப்பிட்டிருந்தார். குறிப்பா இந்தியாவால கொல்லப்பட்டவர்களுக்கு பாகிஸ்தான் ராணுவ மரியாதை கொடுத்திருந்தாங்க. அந்த இறுதிச் சடங்குல பாகிஸ்தானுடைய ராணுவ அதிகாரிகள் பங்கேற்றதா அப்படின்னு சொல்லி வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி அந்த புகைப்படத்தோடு ஆதாரத்தோடு நேற்றைய தினம் அவர் பேசியிருந்தார். பாகிஸ்தானுக்கும் பயங்கரவாதத்துக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை இந்தியா உலகிற்கு அம்பலப்படுத்தி இருப்பதாகவும் அவர் பேசியிருந்தார். குறிப்பா இந்தியாவால கொல்லப்பட்ட அனைவருமே பயங்கரவாதிகள் தான், பொதுமக்களோ பாகிஸ்தானுடைய மத வழிபாட்டு தலங்கள் மீதோ தாக்குதல் நடத்தப்படவில்லை என மத்திய வெளியுறவுத்துறை விக்ரம் மிஸ்ரி ஏற்கனவே தெரிவித்திருந்தார். ஆனால் பாகிஸ்தான் தொடர்ந்து பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் மீதும் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய மத வழிபாட்டு தலங்கள் மீதும் இந்தியா தாக்குதல் நடத்தியதாக பாகிஸ்தான் தொடர்ந்து ஒரு பொய்யான குற்றச்சாட்டை கூறிய நிலையில இந்திய அரசு அதற்கு மறுப்பு தெரிவித்திருக்கிறது. குறிப்பா நேற்றைய தினமே பாகிஸ்தான் இந்த ட்ரோன் தாக்குதல் ஈடுபடுவதற்கு முன்னதாகவே இந்தியாவில் இருக்கக்கூடிய காஷ்மீர், பஞ்சாப், ராஜஸ்தான், சண்டிகர், குஜராத் ஆகிய மாநிலங்கள்ல 15 இடத்திற்கும் மேற்பட்ட இடத்துல பாகிஸ்தான் தாக்குதல் நடத்த முயற்சி செஞ்சுச்சு. அது எல்லாமே இந்திய ராணுவத்தால முறியடிக்கப்பட்டதா விங் கமாண்டர் வியோமிகா சிங் ஒரு பேட்டியில் குறிப்பிட்டிருக்காரு. ஏன்னா இந்த மாநிலங்கள் எல்லாமே பாகிஸ்தான் எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய மாநிலங்கள். மற்ற மாநிலங்களை காட்டிலுமே இந்த இடத்துல கூடுதலாக இப்ப நேற்றைய தினமே பார்த்தோம் அப்படின்னா படைகளோட ஒருங்கிணைந்து அந்தந்த மாநிலங்கள் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளுமே கைகள்ல துப்பாக்கி ஏந்தி விடிய பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். இந்த எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய மாநிலங்கள் மற்றும் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கக்கூடிய அந்த எல்லைக்கோட்டு பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த 10 பகுதிகள், இந்த பகுதி தான் தற்பொழுது மிக ஒரு அதிக பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தும் பொழுது முதல்ல பாதிக்கப்படக்கூடியதா இருக்கிறது. இந்த 4 மாநிலங்கள் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கக்கூடிய அந்த எல்லைக்கோட்டு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த 10 இடங்கள், இதுதான் அதிகம் பிரியாரிட்டி கொடுக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிறது. தொடர்ச்சியாக இன்னும் சற்று நேரத்துல நேற்று இரவு முதல் என்ன நடந்தது என்பதை முதற்கட்டமாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சருக்கு எல்லை பாதுகாப்பு படை தலைவர் தல்ஜித் சிங் சௌத்ரி ஒரு அடிப்படையாக ஒரு தகவலை தெரிவிக்க இருக்கிறார். அதற்கு பிறகாக இந்த மாநிலம், அதாவது எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய முதலமைச்சர்களை சந்தித்து அவர்களுக்கு ஏதாவது கூடுதலாக இப்போ ஒரு ரொம்ப ஆபத்தாக இருக்கக்கூடிய இடங்களாக கருதப்படக்கூடிய இடங்கள்ல கூடுதல் அளவிலான ராணுவங்கள் தேவைப்படுதா உள்ளிட்ட அந்த மாநிலங்களுடைய முதலமைச்சர்களோடு ஆலோசனை நடந்த பிறகாக முப்படைகளுடைய தலைமை தளபதி, அதே போல ஒவ்வொரு தனியாக இருக்கக்கூடிய தளபதிகள் அவர்களை ஒருங்கிணைந்து தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் பிரதமர் மோடியோடு ஒரு அவசர ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறார்கள். அதற்கு பிறகாக இந்தியா என்ன நடவடிக்கை எடுக்க போகிறது
வருகிறது அப்படிங்கிறத ஒரு மிகப்பெரிய இருக்கு. தொடர்ச்சியாக பாகிஸ்தானுக்கு தகுந்த பதிலடியை மீண்டும் கொடுக்குமா? ஏன்னா நேற்று நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டத்துல கூட ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை தொடர்கிறது அப்படின்னு தான் அனைத்து கட்சி கூட்டத்துல மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேசியிருந்தாரு. இந்த நிலையில ஆபரேஷன் சிந்து 3.0 அப்படிங்கிற ஒரு தகவலை முன்னெடுத்திருப்பதாகவும் ராணுவ வட்டாரங்கள் தரப்பிலிருந்து தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை ஆபரேஷன் சிந்து 3.0 கொண்டு வந்து பாகிஸ்தான் மீது மீண்டும் இந்தியா ராணுவம் தகுந்த பதிலடி கொடுக்குமா? ஏன்னா இந்தியா நேற்று இரவுதான், அதாவது இந்தியாவுடைய எல்லை பகுதிகளாக இருக்கக்கூடிய உதம்பூர், ஜம்மு, அக்னூர், பாதன்கோட் ஆகிய பகுதிகளில் ஃபர்ஸ்ட் பாகிஸ்தான் ட்ரோன் தாக்குதலை முன்னெடுத்தது. அதன் பிறகாக போர் விமானங்களை உள்ள இறக்குனாங்க. அதாவது F-17, F-16 உள்ளிட்ட போர் விமானங்களை இந்தியாவுடைய எல்லைக்குள் கொண்டு வரும் பொழுது அந்த போர் விமானங்களும் சுட்டு வீழ்த்தப்பட்டது. பாகிஸ்தானுடைய ட்ரோன் தாக்குதலும் முறியடிக்கப்பட்டது. அதன் பிறகாக தான் இந்தியா பாகிஸ்தானுடைய தலைநகரான இஸ்லாமாபாத்ல அவங்க தாக்குதலை மேற்கொள்றாங்க. பாகிஸ்தான் ஃபர்ஸ்ட் ட்ரோன் தாக்குதலும் அந்த போர் விமானங்கள் மூலியமாக தாக்குதலை தொடங்கியதற்கு பின்னதாக தான் இந்தியா தகுந்த பதிலடியை கொடுத்திருக்கிறாங்க. சுமார் நேற்று இரவு முதல் ஒரு 8 மணி அளவுல பாகிஸ்தான் முதல் ட்ரோன் தாக்குதலையும் அதன் பிறகாக ஒரு போர் விமானங்களின் தாக்குதலையும் மேற்கொள்றாங்க. சரியா ஒரு 9 மணியிலிருந்து இரவு 1 மணி வரை இந்தியா பாகிஸ்தானுக்கு பல இடங்கள்ல தகுந்த பதிலடியை கொடுத்தது. இஸ்லாமாபாத், லாகூர், சியால்கோட், அதே போல கராச்சி துறைமுகம் முப்படைகளும் ஒருங்கிணைந்து பாகிஸ்தானுக்கு இந்தியா கொடுத்த ஒரு பதிலடியில பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதி மாற்றப்பட்டிருக்கிறார். பாகிஸ்தானுடைய பிரதமரும் பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவுடைய இந்த தாக்குதலையே பாகிஸ்தானால் எதிர்கொள்ள முடியாத கூடிய பட்சத்துல இந்தியா தொடர்ந்து தாக்கும் பொழுது பாகிஸ்தானுடைய நிலை என்னவாகும் அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே எழுந்திருக்கிறது. அதாவது முன்பு குறிப்பிட்டது போலவே இந்த எல்லை ஒட்டி இருக்கக்கூடிய 4 மாநிலங்கள், இந்த ஜம்மு காஷ்மீர்ல எல்லை கோட்டு பகுதியில் இருக்கக்கூடிய இந்த பூஞ்ச், ஜம்மு, சம்பா, கதுவா, ராஜோரி, உதம்பூர், பாரமுல்லா, ரியாசி, ரம்பன், கிறிஸ்துவா, தோதா, ஜம்முவுடைய சத்வாரி, ஆர்எஸ்புரா, ஆர்னியா உள்ளிட்ட பகுதிகளில் விடிய பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதல் நடத்திருக்கு. ஏன்னா இந்த பகுதியெல்லாம் பொதுமக்கள் அருகே வச்சு, ஆனா பாகிஸ்தான் தரப்புல இந்தியா தரப்புல பொதுமக்களை பாகிஸ்தான்ல இந்தியா தாக்குதல் நடத்தினாலும் பொதுமக்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தவில்லை அப்படின்னா இந்தியா சொல்றாங்க. ஆனா பாகிஸ்தான் எல்லைக்கோட்டு பகுதிகளில் பொதுமக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளுக்கு அருகே தொடர்ச்சியாக நேற்று இரவு முதலே நள்ளிரவு முதலே தாக்குதலில் ஈடுபட்டு கொண்டிருந்தனர். சம்பாவுல தற்பொழுது அதாவது அந்த எல்லைக்கோட்டு பகுதிகளில் முப்படைகளும் கூடுதலாக ஒரு பாதுகாப்பை பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் இந்த எல்லையோர மாநிலங்களும் கூடுதல் அளவில், அதாவது அந்த மாநில காவல்துறையினரும் முப்படைகளும் ஒருங்கிணைந்து தற்பொழுது எல்லைகளில் தொடர்ந்து கண்காணிப்பில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நேற்று இரவு முழுவதுமாகவே என்ன நடந்தது, அந்தந்த மாநிலங்களும் மாநில முதலமைச்சர்களுக்கு மேலும் ஏதாவது கூடுதலாக போர்ஸ் தேவைப்படுதா உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் ஆலோசித்து இன்னும் சற்று நேரத்தில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் நேற்று இரவு முதலே என்னென்ன நடந்தது என்பது குறித்து அவருக்கு ஒரு விளக்கம் அளிக்கப்பட்டு அதன் பிறகாக தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் முப்படைக்குழு தலைமை தளபதி பிரதமர் உள்ளிட்டோரிடம் ஒரு அவசர ஆலோசனை என்பது நடைபெற்று அதன் பிறகாக இந்தியா மேலும் தாக்குதலை முன்னெடுக்குமா அல்லது அது ஒரு சமாதான பேச்சுவார்த்தைக்கு ஈடுபடுமா அல்லது மற்ற உலக நாடுகள் இந்த சமரச பேச்சுவார்த்தைக்கு இரு நாடுகளையும் அழைக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு. ஏன்னா அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இந்த விவகாரத்தில் நாங்கள் தலையிட முடியாது எனவும் இது ஒரு பெரிய அணு ஆயுத போராக மாறாது என்கின்ற நம்பிக்கை தங்களுக்கு இருப்பதாகவும் அமெரிக்கா அவங்களுடைய நிலைப்பாட்டை என்பது தெரிவித்திருக்கிறார்கள்.